விஷுவல் மெட்டஃபோர் இதை வச்சு நிறைய தமிழ் சினிமாக்களும் உலக சினிமாக்களும் வந்திருக்குது. மெட்டஃபோர்னா ஒரே குணாதிசயங்கள் உள்ள ரெண்டு பொருட்களை கம்பேர் பண்ணி காட்டுது. அந்த ஒரு பொருள் உயிருள்ள பொருளாவோ உயிரில்லாத பொருளாவோ இருக்கும். திரைப்படங்கள்ல ஏதோ ஒரு குணச்சித்திர நடிகருக்கோ இல்ல கதையின் நாயகனுடைய கேரக்டரை இல்ல அவங்க கோத்ரூ பண்ற ஃபேஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த மெட்டஃபோரை எப்பவுமே படங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆரம்ப காலங்கள்ல டைரக்டர் மகேந்திரனுடைய படங்கள்லையும் ரீசெண்டா மாரி செல்வராஜ் படங்கள்லையும் சில மணிரத்ன படங்கள்லையும் நீங்க பார்க்கலாம். இதை தவிர தமிழ் சினிமால நிறைய டைரக்டர்கள் மெட்டஃபோரை வச்சே கதை சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு மெட்டஃபோரை வச்சு சொன்ன கதை தான் இந்த பிரெஞ்சு படமான ஆ ஹசார்ட் பல்ட் ஹசார். இந்த படத்துல ஹீரோயின் கோத்ரூ பண்ற ஃபேஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கழுதைய மெட்டஃபோரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1966 வெளிவந்த இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பிரெஞ்சு டைரக்டரான ராபர்ட் பிரசன். இவர் பிரெஞ்சு சினிமாவுடைய காட்ஃபாதர்னு சொல்லுவாங்க. 1960s பிரெஞ்சு நியூ வேவ் சினிமான்னு ஒன்று கிரியேட் ஆச்சு. நியூ வேவ் சினிமாவில் அவங்க கேமரா யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ், படம் எடுக்கிற மெத்தட்ஸ், கதை சொல்கிற விதம், இது எல்லாத்திலும் வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் கொண்டு வந்து ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் சேஞ்சை சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த நியூ வேவ் சினிமாவில் படங்கள் எடுத்த டைரக்டர்ஸான குடார்ட், டிராஃபர்ட் மாதிரி நிறைய டைரக்டர்ஸருக்கு ராபர்ட் பிரசனுடைய படங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இந்த படத்துல மெட்டஃபோரை வச்சு ஒரு படத்தை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். கதையா பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல குழந்தைங்களோட 2 ஃபேமிலி இருக்காங்க. அதுல ஒரு ஃபேமிலியில இருக்கிறவரோட குழந்தை இறந்து போனதுனால அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்றாரு. அந்த 2 ஃபேமிலிக்கு இடையில லேண்டு தகராறும் ஒன்று நடக்குது. இதுக்கு இடையில அவங்க 2 பேர் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களுக்கு லவ்வும் நடக்குது. பல காரணங்கள்ல அந்த லவ் சேராம போகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கோத்ரூ பண்ற ஃபேஸை கழுதை கோத்ரூ பண்ற ஃபேஸோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ராபர்ட் பிரசனுடைய படங்கள் மினிமலிஸ்டிக் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமலிஸ்டிக் சினிமானா அதிகமான பொருட்செலவு இல்லாம, அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத ஸ்ட்ரெயிட்டான கேமரா ஆங்கிள்ஸ் மூலியமா ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கிற பேர் தான் மினிமலிஸ்டிக் சினிமா. ஆக்டர்ஸோடைய முகத்தையே எல்லா தடவையும் காட்டாம கை கால்கள் அதுல இருக்கிற ரியாக்ஷனை வச்சே படங்கள் சொல்லுவார். இதை நீங்க பிட் பாக்கெட் மாதிரி அவருடைய மற்ற படங்கள்லயும் நீங்க பார்க்கலாம். இந்த படத்தை பத்தி நிறைய சொல்றதுக்கு இருந்தாலும் இதை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுங்கிறதா இந்த வீடியோட நோக்கம். இந்த படம் என்கேஜிங்காவோ ரொம்ப விறுவிறுப்பாவோ இருக்கக்கூடிய படம் இல்லை. இது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். இந்த படம் பார்க்க விருப்பம் இருக்கவங்க முபி அப்படிங்கிற OTT தளத்துல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.